ஆமால ஆமா, உன் மொட்டை மண்டையில காதுல சுத்தி வச்சுக்கோ. பூ வச்சு விடுவாங்க. பூ ஆளை பாரு ஆளை. ஆம்பளை பெண்ணுக்கு பூவால ஆசை வருது உனக்கு? நான் பாத்துக்கிட்டு கேக்குறேன். உங்க பிச்சின்னு வரதா நான் பாத்துக்கிட்டு கேப்போம். போச்சுனக்கா. ஏம்ல என்கிட்ட பேச மாட்டியா நீ? நான் பாத்திட்டு தான் பேசுவேன். பாத்தீரா அம்மா அடிக்கும் போது வந்து அடிக்காத அடிக்காத அப்படி சொல்றா. நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்கல்ல, அப்ப நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆமா அம்மா இன்னைக்கு பட்டு பட்டுன்னு பாப்பா வதிச்சா. இங்க பாருதா சைனி, நீ யார நம்புறியோ நம்பலையோ, ஆனா உன் யாரை மட்டும் நம்பாத சொல்லிட்டேன். ஆமா, உன் மாமங்காரன் வர வரைக்கும் நல்லா ஐஸ் வைப்பான். தாத்தா பாட்டி, எனக்கு பாட்டி தான் பிடிக்கும், உங்களை பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மாமங்காரன் வந்திச்சு அத்தன் கேட்ட அடுத்த நிமிஷம் உங்க யாருமே எனக்கு பிடிக்காது, மாமாவை தான் பிடிக்கும்னு நல்லா ஐஸ் வச்சிருவான் பத்துக்கோ. ஆமா, இவனை மட்டும் நம்பாத. கல்லனை நம்பலானோ குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குள்ள பேரை நம்பாத. அத்தை குழந்தைய போட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வீடுங்க, அவன் சும்மா இதை சொல்லிக்கிட்டு போறான். ரோசன்மா உனக்கு பூ தானே வச்சு விடணும், பாட்டி உங்களுக்கு வச்சு விடுறேன். வச்சு விடு. தலையில இருந்து கால் வரைக்கும் சுத்தி வச்சு விடு. எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாருங்க. பிள்ளைய போட்டு காலையில பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டான். இவன் ஏதாச்சும் பண்ணிருப்பான், சும்மாவே என் பேத்தி இவன் அடிப்பான். என்னல பண்ண நீ? நான் ஒண்ணுமே பண்ணியே. உங்க ரேஸ்மாரா என்ன அடிச்சா. ஓ, இப்ப யார் ரேஸ்மா? சரி பேரை சொல்லி கூப்பிடுற பழக்கத்தை பத்தியா? நல்ல ஆளுதானே நீ. ஆமா கூட இப்படி இத கூப்பிடுறது ரேஸ்மான்னு சொல்லி அதுதான் நான் சொன்னேன். உன் மாமங்கார என்ன பண்ணாலும் அப்படி பண்ணிருவான், அப்படித்தானே? வாயில பிடிச்சு குத்தி விடுவேன். இன்னொரு வாட்டி அம்மாவை ரேஸ்மான்னு பேரை சொல்லி கூப்பிட்டு பாரு, அப்ப நீ இருக்கு உனக்கு. ஆமா அத்தை குழந்தைய திட்டாதீங்க, அவன் எவ்வளவு அழகா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க வேற இங்க பாரு தச்சைனி, எந்த விஷயத்துல செல்லம் கொடுக்கணுமோ அந்த விஷயத்துலதான் செல்லம் கொடுக்கணும். ஆமா, குழந்தை என்னதான் பேசுறது அழகா இருந்தாலும் பெத்த தாய ரேஸ்மான்னு பேர் சொல்லி கூப்பிடுறதுல அழகு இல்ல. அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுறது அழகு. நீங்க வேணா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ரேஸ்மான்னு கூப்பிடு, பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல எங்க அழகு இருக்கு? உறவுமுறைய சொல்லி அம்மா அப்பா அப்படின்னு நல்ல வாய் நிறைய கூப்பிடுறதுல அழகு. இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறதுலயே அழகு. அவன் என்னைக்கோ ஒரு நாள் சொல்றான், விடுங்க அதையே போட்டு சொல்லிக்கிட்டு. இங்க பாரு ரோஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது என்ன. நீ அப்படி ரேஸ்மான்னு சொன்னு வச்சுக்கோ, பாட்டி யாருக்குமே தெரியாம கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரல, அப்புறம் வாங்கியே கொடுக்க மாட்டேன். பரவாயில்லையா? சாக்லேட் தரமாட்டீங்கனா ப்ளீஸ் பாட்டி. நீங்களும் அபுமாமாவும் தான் சாக்லேட் வாங்கி தரீங்க. அபுமாமாவும் ஆசிட்டல் போயிடுறாங்க, நீங்க தான் வாங்கி தருவீங்க. ப்ளீஸ் பாட்டி வாங்கி தாங்க பாட்டி. நல்ல ஐஸ் வைக்கிறத பாரு. இவ்வளவு நேரம் பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா? இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேனே, நான் பாட்டியை தான் பிடிக்கும் சொன்னேன். உங்களுக்கு மேல இருப்பான் மத்தவன், சொன்ன விஷயத்த இல்லன்னு அப்படியே சாதிச்சிருவான்னு பாத்துக்கோங்க. டேய் குட்டா, நீ எப்படி நேரத்துல எப்படி மூஞ்சி ரியாக்ஷன் மாத்துவன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்காண்டி இருக்கிற வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை மட்டுமா வளர்க்க செஞ்சிருக்கேன்? உன் அம்மாவையும் நான் தான் வளர்த்திருக்கேன், உன் மாமங்காரனையும் நான் தான் வளர்த்திருக்கேன். யாரு எந்தெந்த நேரத்துல எப்படி டிசைனா மூஞ்ச மாத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டே. ஆமா, ஒரு சாக்லேட்டுக்காண்டி அந்த பல்ட்டி அடிச்ச பத்தியா நீ? எப்படி சிரிச்சு ஏமாத்துறாரு ஆட்களை. குட்டான். சின்ன பிரச்சனைன்னு செல்ல குட்டிக்கு சொல்லு. ஏதாச்சும் பிரச்சனையா தீர்த்து வைக்கணுமா? சொல்லுடி, வாயை திறந்து சொல்லுன்னு சொன்னேன். இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டே இருந்தா எப்படி சரியாகும்? பேசினா தானே சரியாகும். பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட கொண்டு சொல்லு. நீங்க பண்றதெல்லாம் சரியா இருக்கா உங்களுக்கு? நான் கேட்க கூடாதுதான் சின்னன்னு சொல்லல, ஆனா இப்படி 2 பேரை கடத்தி வச்சிருக்கேன்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும், உங்க கெரியருக்கு ரொம்ப இஷ்யூ ஆகும். அது கூட பரவாயில்ல, சரி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் எப்படி தாங்கி பிறகு? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பிரச்சனை வேண்டான்னு சொல்றேன்ல. என் குட்டியம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. ஷியானு எனக்கு எந்த பிரச்சனையும் வர விடாம பாத்துப்பா, அப்படிதானே? சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சும்மா டயலாக்லாம் விட்டுக்கிட்டு. கையெடுங்க. கோவமா இருக்கியா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் கோவம்? ஏன் கோவம் இருக்காதாப்போ? நாளைக்கு இந்த விஷயம் ரொம்ப பெருசாச்சுன்னா நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது ரகு. எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு அடிபட்டு மிதி வாங்கி செல்லாம பண்ணது உங்களை ஒரே நாள்ல தூக்கி வேற எங்கேயாச்சும் கொடுக்கறதுக்கா? சென்னால முடியாது. சென்னைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனா நீங்க தாங்கிக்கிறீங்களா? முடியாதுல்ல உங்களாலையும். அதே மாதிரிதான் என்னாலையும். என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது. ஷார் இல்லன்னு வேணாலும் என்னால இருந்துட முடியும். நீங்க இல்லாம சத்தியமா என்னால இருக்க முடியாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடுத்த செகண்ட் மனசு என்னமோ தேடுறது உங்களை மட்டும்தான். நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலடி, நீ ஏன் ஃபீல் பண்ற? ஒண்ணும் நடக்கலையா? அதான் நீங்க நடத்துற மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க சொல்றதுக்குள்ள அவங்க 2 பேரும் தூக்கி வச்சிருக்கீங்க. போலீஸ் ஒரு சைடு அவங்க 2 பேரும் தேடுது. இன்கேஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை தானே சொல்லுவாங்க அவங்க 2 பேரும். அப்போ உங்களை தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க ரகு. ஆமா, இல்லன்னு சொல்லலையே. எல்லாத்தையும் கரெக்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு நான் எதனா தப்பு பண்ணிருக்கணுமே. நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே.
கடத்தினது நான் தானே கூட அவனுங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி என் மேல கேஸ் கொடுக்க முடியும்? நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. சொல்லு. இங்க பாரு அனு, என்னோட இன்டென்ஷன்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நானும் ஒரு டாக்டர் தான். ஒரு உயிரை எடுக்கிறது, இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு நான் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த அப்படிப்பட்ட உயிரை நான் என்னைக்குமே என் கையால எடுக்க மாட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? சொல்லுடி. நம்பிக்கை இல்லாம தான் எல்லாரையும் எதிர்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணனா? நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன? நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அவனுங்களை மிரட்டி வார்ன் பண்ணி விட்டுருவேன். புரிஞ்சுக்கோ. ரேஷ்மா சொல்றதெல்லாம் நினைச்சு பயப்படாத. அவ ஒரு முட்டைக்கனி, உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருப்பான். அண்ணா உம்மா. அச்சோ விடுங்க ரகு, ஹாஸ்பிட்டல்ல. முடியவே முடியாது. சரி விடுறேன். ஆமா, நீங்க பண்ற காரியத்துக்கெல்லாம் சிரிப்பாங்க. விடுங்க. அதான் சொல்றல, முடியவே முடியாதுன்னு. இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி சொல்லு? நீங்க விடுங்க, சும்மா நீங்க வேற ஏதாச்சும் பண்ணுவீங்க. இது ஹாஸ்பிட்டல் ரகு, வீடுங்க ரகு, வீடுனா கூட பரவாயில்ல. அப்போ வீடுனா ஓகே, அப்படிதானே? அப்போ இன்னைக்கு நைட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருக்கு இருக்கு. சரி விடுங்க ரகு, சும்மா சும்மா முத்தம் கொடுத்துட்டு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? சும்மா இருக்கு இல்லன்னு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அது வேணுமா உங்களுக்கு? நான் எங்க வீட்டுக்கு போறேன், நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு வரல. சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம பண்ணாதீங்க. கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டுல விட்டுட்டு வாங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். ஏய், உன்கிட்ட யாரு பர்மிஷன் கேட்டா? மரியாதையா வா, அவ்வளவுதான். என்ன ரொம்ப ஓவரா பண்ற? கெஞ்ச விடுற? ரொம்ப பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா ஏடா கூடமா ஏதாச்சும் நடந்துரும் பாத்துக்கோ. ஏடா கூடமா நடக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் வழி இல்ல. இது ஹாஸ்பிட்டல். இருக்கட்டும் இருக்கட்டுமே, என்னுடைய இது தனி கேபின். என்னுடைய பர்மிஷன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? சும்மா எதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. போங்க. கொஞ்ச நேரம் பேசுடி. எப்படியும் உன் வீட்டுக்கு தானே போட போற, அப்புறம் என்ன? பேசுவாங்க பேசுவாங்க. ஆமா, நல்லா ஏமாத்தி ஏமாத்தி என்ன இது பண்றீங்க. உங்க கூட நான் பேச மாட்டேன், உங்க கூட நான் சண்டை. போங்க. சண்டைன்னு சொல்லிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து வெக்கமா இல்ல உனக்கு? நான் ஒண்ணு சிரிக்கலையே, நான் ஒண்ணு சிரிக்கலையே. என்ன சிரிக்கல? போங்க ரகு. சரி, இருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லு. என்ன இருக்கா இல்லையா? விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டேன். ஆமா. ஏய், என்னடி நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுட்டு உங்க வீட்டுக்கு போறேன்னு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை அங்கவா. ஆமா, பிரியாவையும் கூட்டிட்டு போக சொல்லி ரேஷ்மா சொல்லி இருக்கா. பிரியா கூட துணைக்கு வா. தனியா எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அவ பயந்துருவா. அவங்க ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. உங்க தேவைக்காண்டி அவங்கள யூஸ் பண்ணாதீங்க. நீங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. நான்லாம் வரமாட்டேன். ஆமா, 2 நாள் கழிச்சு வரேன். 2 நாள் கழிச்சா? இங்க பாரணும், ஏற்கனவே நான் உங்க வீட்டுக்கு வந்து பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் நடந்து ஒரே அசிங்கமா போச்சு. என் அத்தை மூஞ்சில என்னால முழிக்க முடியல. மறுபடியும் வீட்டுக்கு வர திரும்பு எல்லாம் எனக்கு இல்லவே இல்ல. சரியா? மரியாதையா நீயே கிளம்பி வந்துரு. சொல்ல மறந்துட்டேனே, 2 நாள்ல இன்னும் ஆடி மாசம் பிறக்குதான். ஆடி மாசத்துல புதுசா கல்யாணம் ஆனவங்க பிரிஞ்சுதான் இருக்கணுமா. சோ நான் எங்க அம்மா வீட்டுலதான் இருக்கணும். ஏன் சொன்ன உடனே மூஞ்சில இவ்வளவு கோவம்? இவ்வளவு நேரம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. இங்க பாரணும், இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்குன்னு சொல்லிட்டேன். அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் உடஞ்சிரும். என்னடி புதுசா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே 1 வாரம் தனியா பிரிஞ்சு இருந்தாச்சு. இதுக்கு மேலாம் உன்னை விட்டு எல்லாம் பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது. ஆமா, இதெல்லாம் வேற யாருக்காச்சும் வச்சுக்க சொல்லி. நம்ம ஒண்ணும் புதுசா கல்யாணம் ஆனவங்களாம் இல்ல. நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தானே, யாருக்கும் தெரியாம. இதெல்லாம் உங்க வீட்டுல சொல்லலையா நீ? ரகு, விளையாடாதீங்க ரகு. ஆமா, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுல யாருக்கும் தெரியாது. சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 1 இயர்க்கு மேல ஆயிட்டு. சோ அதனால நம்ம ஒண்ணும் புது மன்ன தம்பதிகள்லாம் இல்ல. இந்த கல்யாணம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. நம்ம வேணா அந்த கல்யாணத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். நீ ஒன்னும் எங்கேயும் போக தேவையில்ல. எது ஊரடியா தாலி கட்டுறது செல்லுபடி ஆகாது. நம்ம 2 பேர் மட்டும் ஆதியனாவை கூட்டிட்டு போயிட்டு திருட்டு நாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணமே, அது செல்லுபடி ஆகுமா? மக்கு புருஷா, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஆமா, அடிபடுவ சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லணும், 2 நாள்ல மறுபடியும் என் வீட்டுக்கு தான் நான் போக போறேன். அத நீ நினைச்சா இல்ல, யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அது நம்மளுடைய கல்ச்சர், புரியுதா? ஏய் போடி, சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. ஆமா. ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? ஏன்னு தெரியாதடி உனக்கு? இங்க பாரு, அவங்க சொல்லும் போது பல்ல இழிச்சுக்கிட்டு நீயும் சரின்னு சொன்னு வச்சுக்கிய. சத்தியமா சொல்றேன்டியானோ, என் சாபம் ஒண்ணு சும்மாவே விடாது பத்துக்கோ.
ஆமா, நைட் எல்லாம் தூக்கம் வராம என்னுடைய நினைப்புலயே பைத்திய மாதிரி அப்படியே வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி வருவேன். இது என்னுடைய சாபண்டி உனக்கு. ஐயோ கடவுளே, யாராச்சும் கட்டின பொண்டாட்டிக்கு சாபம் கொடுப்பாங்களா? இங்கதான் நான் கேள்விப்படுறேனே. ஆமா, உனக்கெல்லாம் கொடுக்கறதுல தப்பே இல்லடி, உனக்கெல்லாம் கொடுக்கறதுல தப்பே இல்ல. இப்படி பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்களே எல்லாருமே சேர்ந்து. நீயும் அதுல ஜாலியா என்ஜாய் பண்றல, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுல. இவ்வளவு நேரம் டயலாக் வேற அடிச்சா, உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மரியாதையை அப்படியே ஓடிடு சொல்லிட்டேன். ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லலாலும் போகதான் போறேன். நாளைக்கு வரேன். அனு, என்னங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களா ராகு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? வேண்டானு, இங்க பாரு, அவங்க கேட்கும் போது நான் ரகு கூட தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லு, சரியா? நானும் சொல்றேன். என்ன சொல்லுவீங்க? அனுவை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன்டி. என்னடி, எனக்கு என்ன பயமா? உங்களுக்கு பயம்லாம் இல்ல, நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஓகே தானு. ஏய், யாருக்கிட்ட இந்த முடிவுல எடுக்கிற நீ? நீ யாருக்கிட்ட முடிவு எடுக்கிற? நீங்க மட்டும் என்ன கேட்டா முடிவு எடுக்கிறீங்க, அப்புறம் என்ன? சிவகிட்ட பேசி உன்ன ஒண்ணுமே பண்ணலடி. மரியாதையா திருப்பி கொடுத்துட்டு போயிரு. நான் கொடுத்ததெல்லாம். என்ன கொடுத்தீங்க? இவ்வளவு நேரம் 2 விஷயத்த கொடுத்தல, அதெல்லாம் கொடு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பொண்டாட்டிக்கு கொடுத்த முத்தத்தை திருப்பி கேக்குறீங்க? இல்லடி, இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. புருஷனை பிரிஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுற பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கேட்கறதுல தப்பே இல்ல. ஒழுங்கு மரியாதையா திருப்பி கொடுத்துட்டு போயிரு. நானா கேட்டேன்? நீங்க அதானே கொடுத்தீங்க. சின்னலாம் தர முடியாது. மரியாதையா சொல்லிட்டேன், நீயே கொடுத்துரு. இல்லன்னு வச்சுக்கோ, நானா எடுத்துக்கிட்டேன், எக்கச்சக்கமா எடுத்துருவேன், பாத்துக்கோ. எடுப்பீங்க. ஆளு ஏமாந்தா நல்ல மிளகா இருப்பீங்க என் தலையில. வழிய விடுங்க, நான் போனோம். உன்னை விட்டா தானடி நீ போவ. ரகு, விளையாடாதீங்க. நேரமாச்சு ஏற்கனவே. மணி 8 மணி ஆச்சு. நீங்களே என்ன கூட்டிட்டு போய் இல்லைன்னா நான் ஆட்டோ ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து போகணும். சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப கேள்விப்படுற நியூஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, பொண்ணுங்களுக்கு எல்லாம் சேஃப்டியே இல்லாம இருக்கு. இந்த நேரத்துல நான் தனியா எல்லாம் போக முடியாது ரகு. நேரம் வர ஆச்சு. உன்னை யாரு தனியா போக சொன்னது? என் கூட வாடி. உங்க கூட வந்தாலும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அதனால வர மாட்டேன். கட்டின புருஷனை நம்ப மாட்டியடி நீ? நம்ப மாட்டேன். சிரிக்காத. குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. அம்மா, சும்மா, கடவுளே, ரேஷ்மா, என்னால இவனை நம்பவே முடியல. ரேஷ்மா நம்ம கிட்ட வாயே பேச மாட்டான். நான் என்ன பேசினாலும் என்கிட்ட வாயடிப்பான். ஐயோ, சிவனா ரேஷ்மா 2 பேரும் கடத்தி வச்சிருக்கான். சிவன் ஏன் ரேஷ்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதான் எனக்கும் புரியல. பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நாளைக்கு ஆதி டிஸ்சார்ஜ் ஆயிடுவான். அவனை கூட்டிட்டு போயிட்டு தான் அவங்க 2 பேரையும் விட சொல்லணும். சிவன் ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. எங்கதான் வச்சிருக்கானோன்னு தெரியல. ஷோ கடவுளே, இவனுக்கு பைத்தியம் எதனா முத்திட்டான்னு என்னன்னு தெரியல. சொல்ல மறந்துட்டனே, ரகுவானும் வீட்டுக்கு போறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் பேரு. நான் போகணுமா? முடியாது. என்னால போக முடியாது. ஆமா, சத்தியமா சொல்றேன். என்னையும் கூட்டிட்டு போயிட்டு கடத்தி செஞ்சாலும் கடத்திடுவான். நானும் அவன் கூட போகவே மாட்டேமா. நீ என்ன விளையாடுறியா? ஓடிடு. நீ இருக்க தைரியத்துல நான் முத்துமாரியை வர போக சொல்லிட்டேன். நான் மறுபடியும் உங்களுக்கு போனை பண்ணி வர சொல்றேன். நான் அவங்க கூட போய்க்கிறேன். எதுக்கு இப்ப சிரிக்கிற நீ? என்ன வாய் அடங்குமா உனக்கெல்லாம்? என்ன வாய் பேசுவ ரகு கிட்ட? இப்ப அவன் யாரையும் கடத்தி வச்சிருக்கானோடனே அவன் கூட சேர மாட்டேங்க. அவன் பக்கத்திலேயே போக மாட்டேங்கிற. உண்மைய சொல்லி, இங்க இருந்து வரும்போது ரகுன்னு சொல்லிதானே வருவேன். இப்போ ரகு இருக்கிற ரூம் பக்கமே போக மாட்டேங்கிற. அவ்வளவு பயமா என்ன உனக்கு? உன் தம்பி 2 பேரும் கடத்தி வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் கூட என்ன கூட்டணி சேர்க்க சொல்றியா? ஆல்ரெடி கிரைம் பார்ட்னர் நீட்டு இருக்கான். அம்மா வயித்துல பிள்ளை வச்சுக்கிட்டு அவன் கூட கூட்டணி சேர முடியாதுமா என்னால? என்ன பிரியா, எப்பவுமே நானும் ரகுவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ், பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது இதுன்னு விட்டுட்டு இருப்ப. ரீலா சுத்திக்கிட்டு இப்ப என்ன மொத்தமா கட் பண்ணிக்கிட்டு நின்று இருக்க? நீ வேற சும்மா இரு. அடிவையெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. ஷோ கடவுளே, சிவனுக்கு பைத்தியம் முத்திட்டோம். என்ன பண்ண போறான்னு எனக்கே தெரியல. என்னத்த சொல்ல? ரேஷ்மாக்கா, இது யாருமா புது கேரக்டரு? நீயா? நானே தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ, இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள சின்ன ஒரு பிரச்சனையா? ஆரம்பி. உன்னால என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உன் பாட்டி, இப்ப நீயா? அது வந்து ஏய் லூசி, என்ன உண்மையை தானே சொன்னேன். வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதையாச்சும் பேசிக்கிட்டு. என்னம்மா நீ சொல்லு. இல்லக்கா, சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா, ஃபைல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு. நீங்க சொல்லுங்க, நான் என்னென்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வரேன். நீங்க போறதுக்கு நேரமாகும்னு சொன்னீங்களே, நானும் உங்க கூடயே வந்துடுறேன். எதுக்கு? பரவாயில்ல விடு, நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் ஒர்க் ரிலேட்டடா. இப்ப வேணாம் சாரு, விடு. இல்லக்கா, இப்ப வீட்டுக்கு போனாலும் எனக்கு எப்படியும் தூக்கம் வராது. அதனாலதான் சொல்றேன். இங்க இருக்கும் போதே ஒரு 1 hour ஒர்க் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல எனக்கு தூக்கம் வந்துடும். சோ அதான்.
சரி ஓகே, ஒரு நிமிஷம் இரு. ரீனா சிஸ்டர் கொஞ்சம் உள்ள வாங்களேன். இங்க மோஸ்ட்லி சிஸ்டமேட்டிக்கா ஹேண்டில் பண்றது வந்து அட்மின் சைட்ல இருந்து ஒரு டாக்டர் இருப்பாரு, சதீஷ்ன்னு சொல்லிட்டு. அவர் தான் சிஸ்டமேட்டிக் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் வந்து மேக்சிமம் வந்து ஓபி பாப்பாரு. ஓபி பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்க டைம்ல அவர் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வேலைக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் ஒருத்தவங்களை எடுக்கிறதாவே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு ப்ராப்பரா ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்க. அது வரைக்கும் நீ அவர்கிட்ட கேட்டுட்டு அதை ஹேண்டில் பண்ணு இந்த 1 month மட்டும். அதுக்கப்புறமா புதுசா வர பர்சன் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. சரி ஓகேக்கா. மேம் சிஸ்டர், அட்மின் சைட்ல இருந்து ஒரு சார் பேர்ல சதீஷ், அவர் கூட கூட்டிட்டு போயிட்டு சாருவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருங்க சரிங்களா? இவங்க ஐடி ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். நம்ம சைட்ல இருந்து ப்ராப்பரா வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணது, எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஈஸியா இருக்கும் அந்த வேலாம் அவங்க சொல்லி தருவாங்க. அதை வந்து அவர் கேப்சர் பண்ணிக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சிஸ்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டு உங்ககிட்ட இருந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே மேம். நீங்க சதீஷ் கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 monthக்கு இங்கதான் அவங்க வேலை செய்ய போறாங்க. ஓகே மேம். போலாங்களா? வாங்க. சின்ன ரேஷ்மா, சிவ வந்து இங்க இருக்கான். ஏற்கனவே ரகுக்கும் அவனுக்கும் பிரச்சனை. சிவ வந்து இங்க இருக்கான். லூசு, ஆல்ரெடி அவ லவ் ஃபெயிலியர்ல வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கா. அதான் தெரியுமே, ரகு லவ் பண்ண ஃபெயிலியர் தானே. இந்த மாதிரி மெண்டல் மாதிரி தான் பேசாதன்னு சொல்றது. ஆமா, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதையும் கேட்கறது இல்ல. அரையும் குறையமா கேட்டுட்டு எதனா வளர வேண்டியது. அப்படிலாம் இல்ல. அவ பெங்களூர்ல தானே இருந்தா, அங்க ஏதோ ஒரு பையனை விரும்பி லவ் ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தா ரொம்ப மூட் ஆஃப்ல ஏதாச்சும் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு மாமா போன் பண்ணி இங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு. சரி ஓகேன்னு சொன்னேன். வந்ததுல இருந்து கொஞ்ச நேரம் தான் என்கிட்ட பேசினான். நம்ம ஹாஸ்பிட்டல்லயும் கொஞ்சம் ஐடி ரிலேட்டடா ஒர்க் இருந்துச்சா, சும்மா தானே இருக்கா, நீ வந்து இங்க ஒர்க் பண்ண, சரி ஓகேன்னு சொன்னான். அதான் கூட்டிட்டு வந்தேன். லவ் ஃபெயிலியரா? இது என்ன புதுசா இருக்கு? ஏன் லவ் ஃபெயிலியர்லாம் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்ல, ஏற்கனவே அவங்க பாட்டி பண்ண ஃபெயிலியரே ரொம்ப ஃபெயிலியரா இருக்கு, அதான். அது அவளுக்கு மட்டும் பாட்டி இல்லம்மா, எங்களுக்கும் பாட்டி தான். கொஞ்சம் பார்த்து பேசு. சரி சரி ஓகே ஓகே. நான் ஒன்னும் உங்க பாட்டி எதுவும் குறை சொல்லல. இங்க பாரு ரேஷ்மா, ஒழுங்கு மதியதை நீ கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போ. நான் ரகு கூட போக மாட்டேன். ரகு கூட எல்லாம் போக மாட்டியா? சரி சரி இரு. ரகு, எதுக்கு அவனை கூப்பிடுற நீ? நீ தானே சொன்ன ரகு கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இங்க ஷிஃப்ட் யாராச்சும் பாக்கணும்ல. என்ன ரேஷ்மா இப்படி பண்ற நீ? இப்ப எங்க அவன்? அனு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நான் என்னோட கேபினுக்கு வந்துட்டேன். இதுங்க தொல்லை தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு. ஏன் உனக்கு என்ன வைத்தறிச்சலி? நீ முத்துமாரி கூட இல்லையா என்ன? ஆமா, என்ன லவ் பண்ணிட்டு தான் வேற வேலை பாப்பான். முத்துமாரியா நொத்தமாரின்னுகிட்டு வைத்தறிச்சல கலப்பாத. பாதியிலே பாரு விட்டுட்டு போயாச்சு. உங்களோட சொந்த குரல் இங்க தானே இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க போயிருக்காங்க? எங்க போயிருப்பான்? அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான். வேற எங்க போயிருப்பான்? நாளைக்கு வளராப்பல சொல்றதுக்காண்டி. அப்புறம் என்ன, ஊர் சுத்தவா போனாரு? வேலை விஷயமா தானே போயிருக்காரு. நானும் கவனிச்சேன். வந்ததுல இருந்து பாவம் அந்த மனுஷன். லீவுன்னு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமும் 1 week ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்துற நீ? யாரு? நான் பாடப்படுத்துறேன்? அப்போ உன்கிட்ட எல்லாம் மனுஷி பேச முடியாது. போ, இங்க பாரு, நான் உன் கூட தான் வருவேன். அப்ப நீ உன் பாட்டிக்கு போன் பண்ணி பேசிக்கோமா. ஆமா, ஏற்கனவே கருக்கல் ஆயிட்டு அது ஆயிட்டு இதுக்கு ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரமாயி கூட்டினுமானா திட்டுவா சும்மா. சாண்டி, அவன் கூட எனக்கு போகவே மாட்டேன். ஐயோ, ரகு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. மருமவுல எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல போட்டு பூவை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கா? தலையெல்லாம் வலிக்க போகுது. ஆமா, அதுக்கப்புறம் மண்டகனம் சொல்லிக்கிட்டு இருக்க போறா. எதுக்கு? ஐயா அத்தை, கொஞ்சமா தான் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன், சாமி படத்துக்காண்டி. பூ கட்டுறவங்க கிட்ட கொடுத்துட்டேன் மத்த பூவெல்லாம் கட்ட சொல்லி. அவங்க காலையில எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் ஏன் மொத்த பூ உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன்? அப்ப நீ இதையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல. உனக்கு எதுக்கு சேரமோ? ஏற்கனவே அவ்வளவு தூரம் போயிட்டு அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. இதுல இதை வேற உட்காந்து கட்டிக்கிட்டு இருந்தா நாளைக்கு மண்ட கடத்துல எடுத்துட்டு போய் வச்சிரும் பாத்துக்கோ. அதனாலதான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்க. நீங்க சொல்றது சரிதான், இல்லன்னு சொல்லல. பின்ன நம்ம பாக்குறேனே, ஒரு ஃபங்க்ஷனும் வரும்போது அங்கனி எங்கனையும் பொருள் வாங்கணும்னு அலையிற. அதுக்கப்புறம் அலைஞ்சதுக்கு அப்புறம் மண்டவலிக்குன்னு படுத்துக்கிறா. அதனாலதான் சொல்றேன். ஆமாட்ட, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இல்லல்ல. எனக்கு பொருள் வாங்கினது கூட ஞாபகம் இல்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு எல்லாம் நடந்துச்சு. நான் ஒரு பொருள் கூட தூக்கல தெரியுமா உங்களுக்கு? முருகனை கூட்டிட்டு போயிருந்தா கூட அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு யோசிக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு இவங்க கூட போனது எல்லா பொருளும் அவங்களே பார்த்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. நல்லா பேசி சந்தோஷமா வாங்கிட்டு வரணும் தெரியுங்களா? அதுல அந்த பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. அதனால
அதனால எனக்கு எந்த சிரமமும் தெரியல. சரி சரி. முத்துமாரி அம்மா பரவாயில்ல பாத்தியா, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி வரும்போது மூஞ்சி சிட்டு சிட்டுன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த வாட்டி நல்லா பேசி பழகி இருந்துட்டு போனாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாளைக்கு எங்க வளகாப்புல பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு பாத்துக்கோ. ஆனா இப்ப அப்படி இல்லல்ல என்ன? ஆமாத்த, அவங்கதான் தான் மருமவளுக்கு எல்லாம் செய்யணும் பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வளையல்ல இருந்து பழத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. அதுவும் இல்லாம அந்த பால்கோவாலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா. அந்த பால்கோவாலாம் தேடி தேடி எந்த கடையில நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கினாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சிச்சு நல்லவங்கதான். இருந்தாலும் ஏன் தான் அப்படி ஆனாங்கன்னு தெரியல. நல்லாதான் பேசினாங்க என்கிட்ட. நாளைக்கும் அந்த மாதிரி நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் சந்தோஷமா. என்ன பிரச்சனை நடக்க போகுது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காது. வளகாப்பு நல்ல சிறப்பா நல்லபடியா நடக்கும். சரி, நீங்க ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போய் தூங்கலாம்ல. என்னை விட உங்களுக்கு தான் வேலை அதிகமா இருக்கும். அதை எடுத்துவே இதை எடுத்துவேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. பிரியாக்கு போன் பண்ணேன், வீட்டுக்கு வந்துரு பிரியா ஈவினிங் போலன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைக்கு வயிறு வலிதான். வயிறு வலியா? சூட்டு வலிதான். 7வது மாசத்துல இருந்து அப்படித்தானே சூட்டு வலியை கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க உள்ள இருக்கிறவங்க. ஆமா ஆமா. இப்ப பரவாயில்லையா மாத்த? ஆமா பரவாயில்லையா. ஆஸ்பத்திரிக்கு பயந்து பிள்ளை ஓடி இருக்கு ரேஸ்மா கிட்ட கேப்போன்னு சொல்லிட்டு. ரேஸ்மா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் எப்படி ரேஸ்மாவும் ரகுவும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துருவாங்க நேரமா. அவங்க கூட அப்படியே வந்துரு முத்துமாரியை போயிட்டு அவங்க வீட்டு சைட்ல எல்லாம் சொல்லிட்டு வர சொல்லி அப்படின்னு சொன்னேன். இவளும் சரின்னு சொன்னா. பிள்ளை வரும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா வந்த மாதிரி தெரியல. நீ வேணா ரேஸ்மாக்கு ஒரு போனை பண்ணி சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்லி. கருக்கல்ல கூட்டிட்டா வர்றது. சரியத்த, நான் போன் பண்ணி சொல்றேன். அப்புறம் நீங்க அந்த வளையெல்லாம் பாக்கலையே? நல்லா இருக்கு மருமவளே வளையலே. ஆமாத்த, இந்த கையில வச்சிருக்கீங்களா, இது வந்து வளைகாப்பப்போ பிள்ளைக்கு போடுறது. இந்த கையில வச்சிருக்கிறது இந்த மாதிரி நிறைய செட்டு வாங்கியிருக்கேன் அத்தை. ஒரு 25 செட்டு கிட்ட வாங்கினேன். இல்ல 24 வாங்கினேன். அவரு ஒண்ணு வளகாப்பு போடுற பிள்ளைக்கு ஏன் சார்பில் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ஒண்ணு கொடுத்தாரு. மொத்தம் 25 வந்துச்சு. இந்த சைடு கையில இருக்கிறது இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குல்ல புள்ளி புள்ளியா, இதை வந்து வரவங்களுக்கு கொடுத்துரும் ஒரு டசன் போல. சரி மருமவள, நீ சொல்ற மாதிரி பாத்துக்கலாம். ஒரு டசன் கொடுத்தா காணுமா எல்லாருக்கும்? 6 டசன் கொடுப்போம் மருமவள. 6 டசன்லயே எப்படி பார்த்தாலும் 6 வளையல் இருக்கும். ஒரு டசன் 12 வளையல். 6 டசன் கொடுத்தா காணும்னு நினைக்கேன். நீ இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் வாங்கிருக்கலாம்ல. ஐயோ நீங்க வேற, எங்க என்ன வாங்க விடுறாங்க? முத்துமாரியோட அம்மா வாங்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, 9வது மாசம் இதை விட பெருசா பண்ணுவோம், இப்போதைக்கு இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க சொல்லுபடி கேட்காம பண்ணோன்னா அவங்களுக்கு மனசங்கடம். இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசுறாங்களே, நானும் சொல்றதுக்குலாம் தலையை ஆட்டிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணப்போ நீ ஏதாச்சும் வேண்டாம் இருங்க, எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க அப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பொம்பளைக்கு கூட கொஞ்சம் சுருத்து வந்திருக்கும். நல்ல வேலை பண்ண மருமவள. நல்லா இருக்கு மருமவள பாக்குறதுக்கு. சரி சரி. அந்த இதுலாம் வாங்கிட்டியா? தட்டுலாம் எதுக்கத்த? பழத்தெல்லாம் வைக்கிறதுக்கா? அதுதான் வீட்லயே தாம்பளை தட்டு இருக்கே. ஐயோ மருமவள, வரவங்களுக்கு தட்டு தர வேண்டாமா? வெத்தலை பக்கு பூ பழம் வச்சு. அத்தை, அதுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துக்கலாம் பிளான் பண்ணோம்ல. அது ரகு ஆர்டர் பண்ணி வர வச்சிடறேன்னு சொல்லிட்டான். அது ரகு பத்துப்பான். சரி சரி. நல்லா இருக்கு அம்சமா, கைக்கு போட்டா நல்லா இருக்கும். பாட்டி, என் வளையல் இருக்கா? ஆமால, பூ வளையல் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு திரி. பொம்பளை பத்தியா நீ? பூவை பார்த்தா பூ வேணும், வளையல பார்த்தா வளையல் வேணும், எதையும் பார்க்க கூடாதுங்க. எல்லாத்தையும் கேட்டு போட்டுப்பான். பாருங்கள, விடுங்க அத்தை, குழந்தை தானே ஆசைப்படுறான். ஆமா, உன் பேரனை ஒண்ணு சொல்லிடக்கூடாது. ஆமா, அணுவை கூட்டிட்டு வரதை பத்தி பேசுனியா? என்ன சொன்னாங்க? அதான் சொன்னேனே அத்தை. அணு வந்து அவங்க அம்மா வீட்டுல அவங்க அம்மா இருக்கணும்னு நினைக்காங்க. அதுவும் இல்லாம இன்னும் 2 நாள்ல ஆடி மாசம் வர பிறக்குது. நாளைக்கு வளகாப்பு பண்ணி கையோட இங்கே விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு ஆடி சீர் கொடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. ஆமால, ஆடி மாசம் வர பிறக்குது. சரி சரி, இருக்கட்டும். ஆனா என் கூட வந்தவங்க தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, முத்துமாரி சொல்லவே இல்லை எங்ககிட்ட, சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி வலி வந்துட்டுல, அதனாலதான் அவன் சொல்லியிருக்க மாட்டான் போயிட்டு. அவனுக்கும் எதுவும் தெரியாதுல்ல, என்ன பண்ணுறது? பிள்ளை தனியா தானே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குது. நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போனோம். என்ன, நம்மளுக்கு புரியுது, அவங்களுக்கு புரியணும்லாத. இதை நம்ம சொன்னா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? அதுவும் சரிதான் மருமவள. வண்டி சத்தம் கேட்டுட்டு நினைக்கேன் வராங்க. நானே சூடத்தை தடவி கொளுத்திட்டு அப்படியே பிள்ளைய கூட்டிட்டு வரேன். பிள்ளை பின்னாடி ஏதாச்சும் வரும்னு சொல்லுவாங்க. கற்கள் நேரத்துல கூட்டிட்டு வரான்ல, சரியா? நானும் வருவேன். ரோஷன்மா, நீ போக கூடாது தங்கம். நீ பாட்டி கூட வா, பூ கட்டுவோம் வா. சரி.